பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டாளுங்களே. பொறுமை சாமி பொறுமை. என் பாத்திரத்தை எடுத்துட்டாங்கடா, சாந்தி பானு எடுத்துட்டாங்க பாத்திரத்தை. வரேன் பாத்திரத்தை மீட்கதானே சரோஜானா, பாத்திரம் மீட்க வரேன்டா. என்ன எல்லாம் கூட்டமா கிளம்பிட்டீங்க? ஏதோ மாநாடுக்கு போறீங்க போலயே சரோஜாக்கா. ஆனா உங்க மேல எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக்கா. ஏமா அப்படி சொல்லுதே? என்ன வருத்தம்? பின்ன என்னக்கா, நீங்க சிக்கன் பிரியாணி போடுவீங்க நினைச்சுக்கிட்டு நான் என் வீட்டில் இருக்கவங்க எல்லாக்கிட்டையும் சிக்கன் பிரியாணி சொல்லி போட்டேன். கடைசியில் பார்த்தா அதுல கிண்டுனா பீஸையே காணும். ஏன் மாமியார் கை என்ன பீஸா கிழிச்சு எடுத்துட்டா. பிரியாணியை விடு, நீ அம்பிட்டு பிரியாணியும் சுரண்டி எடுத்துட்டு போனப்போ கூட சரி ஓகே டொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கலான்னு என் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு கிடந்தேன். ஆனா நீ என்ன பண்ண, பாத்திரத்தில் எடுத்துட்டு போயிருக்க. ஆமா சரோஜாக்கா, அந்த பாத்திரம் நல்லா இடுப்புக்கு வாட்டமா இருந்துச்சு. பிரியாணி முழுசா அதில் ரொம்ப பக்காவா இருந்துச்சு. இருக்கும் மாட்டி, பக்காவா இருக்கும். சரி பாத்திரம் எங்க? அக்கா வீட்டில் கழுவி கவுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன்.